பாடி ஸ்கின் நார்மலாகவே ரொம்ப ட்ரையாக இருக்குது. பெயின்ஃபுல்லாக ட்ரை பேச்சஸ் வந்து ரொம்பவே வந்து ஹர்ட்டிங்காக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா வின்டர் டைம்ஸில் உங்களுக்கு நிறையா ஸ்கின் வந்து ட்ரை ஆகுது அப்படின்னா இந்த ஷார்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஹாய், திஸ் இஸ் எபிசோட் 1 ஆஃப் பாடி கேர் வித் நிவி. ட்ரை ஸ்கின் ஆர் ட்ரை பேச்சஸ் எதனால் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்ல மாய்ஸ்சர் ரீடைனிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ நீங்கள் மோஸ்ட்டாக ரொம்பவே மாய்ஸ்சரைசிங்காக இருக்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களோட ட்ரை ஸ்கின் ஆர் ட்ரைனஸ் இஷ்யூவை வந்து ஓவர் கம் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட், பாடி வாஷ்ல என்னோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைரலானிக் ஆசிட் பேஸ்ட் பாடி வாஷ். அதில் நான் யூஸ் பண்ணதுலேயே பெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி பாடி வைஸோடது. செகண்ட் டைப் ஆஃப் பாடி வாஷ் இப்போ நான் ரீசெண்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ரொம்பவே பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் பேஸ்டாக இருக்கும். வாட்டரோட சேர்ந்து அது மிக்ஸ் ஆகி ஒரு ஃபோம் டைப்பில் ஒரு ஹைட்ரேட்டிங்கான கிளென்சராக இருக்கும். எம்கெஃபினோட இந்த பாடி கிளென்சர் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கொக்கோ நீங்கள் வந்து ரொம்பவே ஹைட்ரேட்டிங் இன்கிரீடியன்ட், ஸோ அது பேஸ்ட் பாடி வாஷஸ் கூட யூஸ் பண்ணலாம். லவ்கோட இந்த கொக்கோ பாடி வாஷ் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ட்ரை ஸ்கின்னா இருந்தாலுமே எக்ஸ்போலியேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக ஆகிடும். ஸோ நீங்கள் பெஸ்ட்டாக என்ன மாதிரி ஸ்க்ரப்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவ்வோட பாடி பாலிஷஸ். பிகாஸ் அது வந்து ரொம்பவே மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் டெட் ஸ்கின் செல்ஸை ரொம்பவே ஸ்மூத்தாக ரிமூவ் பண்ணும், உங்களுக்கு ஹார்ஷாக இருக்காது. மாய்ஸ்சரைசர் கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்டட் பிளேயோட ஹைட்ரேட்டிங் ஹைரலானிக் ஆசிட் பாடி லோஷன். செகண்ட், ப்ளம்மோட பாடி லவிங் வெனிலா. வாசலினோட இந்த கொக்கோ க்ளோ ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் வாசலினோட இன்டென்ஸ் கேர் ஹைட்ரேட்டிங் லோஷன் இதுவுமே சூப்பர் சாய்ஸ். இதுக்கும் மேலே உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பாடி ஆயில்ஸ் யூஸ் பண்ணலாம். என்னோட சஜஷன் ப்ளம்மோட வெனிலா வைப்ஸ் பாடி ஆயில். ஒரே ஒரு இடத்துல மட்டும் பேட்ச் மாதிரி ஃபார்ம் ஆகிற ட்ரை பேட்ச் எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிளான ஹோம் ரெமெடி தான் நான் சொல்ல போகிறேன். உங்களோட அஃபெக்டட் ரீஜனில் ஏதாவது ஒரு ஆயில் வந்து நல்லா போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் ஹாட் வாட்டரில் கர்ச்சீஃபை நினச்சி அதை நல்லா வந்து ஸ்குவீஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு கர்ச்சீஃபை ரெண்டாக மடித்து நீங்கள் அந்த ஏரியாவுக்கு மேலே போட்டு ஒரு 10 to 15 minutes விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு கர்ச்சீஃபை எடுத்ததுக்கப்புறமேட்டு அந்த ஆயிலில் இருக்க ஆயிலை நல்லா மசாஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் பண்ணீங்க அப்படின்னா 3 to 4 daysலேயே உங்களுக்கு அந்த ட்ரை பேட்ச் வந்து சரியாயிடும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். செகண்ட் எபிசோட் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் பற்றி. ஸோ ஸ்டே டியூன். பாய்.